ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலனும் தன்னுடைய அப்பாவை அழைச்சிட்டு அங்கே நேராக பார்த்தோம்னா அவங்க ரத்தினவேலு பார்க்குறதுக்காக வராங்க. ரத்தினவேலு வேலனை பார்த்துட்டு உடனே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவன் ஒரு நம்பிக்கை துரோகி, என் கூடயே இருந்துக்கிட்டு என் முதுகிலே குத்திட்டாம்லா, இவன் முகத்திலே முழிக்க எனக்கு பிடிக்கல, இவனை வீட்டை விட்டே போக சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ பார்த்தோம்னா வேதனாயும் சொல்கிறாங்க, ஆனால் வேலா நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் தம்பி உன்னை எந்த அளவுக்கு நம்பினா, அவனுக்கு போய் துரோகம் செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் உடனே வேலன் சொல்கிறாங்க, ஐயா நான் என்னை கொஞ்சம் பேச அனுமதி கொடுங்க அப்படிங்கும்போது நீ என்கிட்ட எதுவுமே பேசாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு வள்ளி ரொம்பவே கண்கலங்கி சோகத்தோடு இருக்கவும் அப்போ வேலன் சொல்கிறாங்க, ஐயா நான் அம்மா கிட்ட பேசுனது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வேதனாகி சொல்கிறாங்க, பாத்தியா தம்பி அவகிட்ட பேசுனதை ஒத்துக்கிட்டான் பாத்தியா, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கும்போது ஆனால் நான் எதுக்கு பேசுனேன் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கவும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க வேதனாய்க்கு. இல்லை இல்லை ஐயா கிட்ட இதை சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க ரத்தினவேலு கேட்குறாங்க, அப்படி என்னத்தை தான் சொல்ல போகிற அப்படிங்கும்போது அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருந்தது, அதனால தான் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் போனேன். அது மட்டும் இல்லாமல் அப்படி அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னா மீடியாக்களை என்ன பேசுவாங்க, உங்களை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க, நீங்கள் தான் அதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் நான் போனேன் அப்படிங்கவும் உடனே வேதனாகி சொல்கிறாங்க, என்னது இது புது கதை கெட்ட ஆரம்பிச்சிட்டியா என்ன, உன்னோட கதையெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கவும் அப்போ முத்தையாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க ஐயா வேலன் சொல்லுது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிபட்டுறதை அவங்க ஒரு டவல் வச்சு கட்டியிருந்தாங்க. இப்போ இந்த டவலை அவங்க கழட்டிட்டு அவங்க காட்டுறாங்க, பார்த்தீங்களா என் தலையில் அடிபட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஜானகி அம்மாவை காப்பாற்ற போய் தான் எனக்கு இந்த மாதிரிக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கவும் உடனே வேதனாகி சொல்கிறாங்க, பரவாயில்லையே 2 பேரும் சேர்ந்து நல்லாவே நடிக்கிறீங்க, நீ என்ன கீழே விழுந்துட்டு மண்டையை உடைச்சிட்டு இப்படி என் தம்பிக்கிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும் அப்போ வேலன் சொல்கிறாங்க, ஐயா இதெல்லாம் யார் தெரியுமா செய்தாங்க அப்படிங்கும்போது நீயே செய்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு வேதனாகி கேட்கும்போது இது வேறு யாரும் செய்யலை, நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் செய்திருக்கிறாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ரத்தினவேலு பார்க்குறாங்க, ஆமாயா இது வேறு யாரும் இல்லை, அந்த ரஞ்சித் இருக்காம்லா இவன் தான் ஜானகி அம்மாவை இந்த மாதிரிக்கு பண்ண சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என் பையன் மேலேயே நீ பழி சுமத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு வேதனாகி கோவப்படவும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனதுமே ஒருத்தர் அழைச்சிட்டு வராங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரஞ்சித் ஜானகி கதையை முடிக்க சொல்லி ஒருத்தங்கிட்ட சொன்னாங்களா அவங்கள தான் அழைச்சிட்டு வராங்க. நீ உண்மையை சொல்லு அப்படிங்கவும் உடனே அவங்களும் உண்மையை சொல்கிறாங்க, ஆமாம் ரஞ்சித் தான் இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னார் ஜானகி அம்மாவை அப்படிங்கவும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு மொபைலை கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அவரும் தன்னுடைய மொபைலை கொடுக்குறாங்க. அப்போ ரஞ்சித்தும் அவரும் ஜானகி பற்றி பேசுனது எல்லாமே அவங்க ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதையும் போட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே ரத்தினவேலு ரஞ்சித்தை பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வேதனாகி பார்க்குறாங்க, ஐயோ ரஞ்சித்தை கையும் குளமாக மாட்ட வச்சுட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ரத்தினவேலுகிட்ட தப்பிக்கணும்னு சொல்லி உடனே வேதனாகி ரஞ்சித்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கிற, எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கிற, எல்லாத்துக்கான நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே என் முகத்தில் முழிக்காத, ஒழுங்கு மரியாதை போ ரூமுக்கு அப்படின்னு சொல்லவும் அதை ரஞ்சித்தும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேதனாகி முத்தையாட்டையும் வேலன்கிட்டையும் என்னை மன்னிச்சிருங்க, என் பையன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவான்னு சொல்லி நான் நினைக்கல, அவன் ஏதோ அவங்க மாமா மேலே வச்சிருந்த பாசத்தில் இப்படிலாம் பண்ணிட்டான், அப்படி அது நான் புரிஞ்சிக்காம நான் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வேதனாகி நடிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வேலன் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நாங்கள் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் போகவும் உடனே ரத்தினவேலு அவங்கள பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குற்ற உணர்ச்சியோடு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ரஞ்சித்தை பற்றி வேதனாகிட்ட ரத்தினவேலு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரிக்கெலாம் அவன் பண்ணணும் அப்படிங்கும்போது, தம்பி நேற்றுக்கு நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, நீ இந்த மாதிரிக்கு ஜானகியை பற்றி பேசிகிட்டே இருந்தப்பா தூக்கத்தில், அதனால தான் உன் மேலே பாசத்தில் தான் ரஞ்சித் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டான் போலுக்கு, உன் மேலே வச்சது பாசத்தினால தான் அவன் இப்படி பண்ணியிருக்கானே தவிர மற்றபடி அவன் வேறு எதுவுமே தப்பாக பண்ணலை அப்படிங்கிறாங்க. இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேச்சை மாற்றிடுவோம். அப்போ அடுத்ததாக வேதனாகி சொல்கிறாங்க, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் இன்னும் கல்யாணம் நடத்த விட மாட்டேல அப்படிங்கும்போது, அக்கா நீ என்னக்கா பேசிட்ட, கொஞ்சம் இரு உன்னை நம்ப வைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா நேராக பூஜை ரூமுக்குள்ளே போகிறாங்க.
அங்கே வந்து ஒரு கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பொறுத்துட்டு நேராக எடுத்துகிட்டு வராங்க. உடனே வந்து அவங்க வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, வள்ளி நீ வந்து சொல்லு, ரஞ்சித்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ சொல்லு அப்படிங்கவும், அப்போ வள்ளி வந்து அந்த கற்பூரத்துக்கு மேலே வந்து அவங்க சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, அப்பா நான் ரஞ்சித்தை தான்ப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான்ப்பா நான் செய்வேன், வேறு யார் என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேம்மா அப்படிங்கவும், அக்கா இப்போ பொறுமா உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கவும் வேதநாயகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வந்து வேலனும் முத்தையாவும் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து வேலனோட அம்மா கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கு அடிபட்டுருக்கு, என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ ரத்தினவேலு பார்த்தோம்னா நேராக வந்து அவங்க வேலனோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வந்து அவங்க எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வேலனோட அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, காலையில் வந்து நான் சத்தம் போட்டுட்டு போனது தப்பு தான், ஆனால் எனக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரியாது, இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ வேலன்கிட்டையும் ரத்தினவேலு வந்து மன்னிப்பு கேட்கவும், அப்போ வேலன் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் என்கிட்ட அதெல்லாம் பேச வேண்டாம், ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க, இன்னும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது என்னை பற்றி, நான் உங்களுக்காக தான் எல்லாமே நான் செய்வேனே தவிர உங்களுக்கு எந்த நேரத்துலையும் நான் துரோகம் நினச்சதே கிடையாது, உங்களுக்காக தான் ஏன் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதனால இன்னும் என்னை பற்றி யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு மட்டும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து ரத்தினவேலு சொல்கிறாங்க, இன்னும் யார் என்ன சொன்னாலும் சரிதான்டா, உன்னை நான் முழுசு நம்புவேனே தவிர நம்பாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வள்ளியை பார்க்குறதுக்காக பூ வாங்கிட்டு வராங்க வேலன். அப்போ வள்ளியோட சித்தி வந்து அவங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வள்ளிக்கு கொடுக்கறதுக்காக போகும்போது வேலன் வந்து இந்த பூவை வந்து அவட்ட கொடுத்துருங்க அப்படிங்கும் போது, இந்த பூவை எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோயிலில் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளிக்கு தலையில் அந்த பூவை வச்சு விட்டுட்டு வரவும் உடனே வேலனும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அம்மா இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பூ வச்சதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது பூ வச்சதை பார்த்தா நல்லா இருக்கா, இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, நான் தான் பேசுவேன், என்ன இருந்தாலும் சரி தான், உங்கள் கழுத்தில் நான் தானே தாலியை கட்ட போகிறேன் அப்படிங்கும்போது இதை கிட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னும் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, இப்படிலாம் ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னா நீ மறந்துடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு வேலன் வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க.